ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த பிகினிங் ஆஃப் த சீயோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட குட்டியாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நாள் ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தேன். சரி, எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பிஸ்னஸை நான் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயின் டிஸ்பிளே ஆகலையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 70 rupees தான். தீபாவளி வரப்போது ஆஃபர்ஸ் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நான் இன்னும் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவேனா மாட்டேனானே தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள், கீழே ரிங் கொடுக்குறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போது இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிசக்கியை தான் காட்டுவாங்க. காலையில் பொண்ணை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக சாப்பிடுமா, அம்மா உனக்கு தலை சீவி விடுறீங்கும் போது அம்மா எனக்கு பின்னல் வேணும்னு சொல்லுவாங்க. அச்சோ அதுக்கெல்லாம் டைம் இல்லைடா, அம்மா உனக்கு இந்த பேண்ட் அழகாக போட்டு ஓகே வாங்கும் போது அம்மா நீன்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணா நான் சாப்பிட்டுக்கிறேன்டா, நான் ஆஃபீஸ் போகிற வேலை சாப்பிட்டுக்கிறேன் போது அது இல்லாமல் நீ ஏமா வேற கேரே பண்ணிக்க மாட்டேங்கிறேன், இந்த மாதிரி உனக்கு ஹேர் க்யூட்டாகவே இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது, என்கிட்ட நேரமும் இல்லை மணியும் இல்லை, அதனால தான்ட்டு ஒரு மாதிரி வெறுப்பில் பேசுகிற மாதிரி பேசிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா யுமிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். அது அவங்களுக்கே புரியும், தப்பு பண்ணிட்டோன்ட்டு. அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி அம்மா நிறையா சம்பாதிக்கிறேன், நம்ம 2 பேருமே போய் ஹேர் சலூனில் அழகாக ஹேர் கட் பண்ணி க்யூட்டாகலாம் சரியான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டில் பேசியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா தலை சீவி விட்டுட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பயும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் 1 week ஸ்டே பண்ண போகிறீங்க போது அப்போ பெர்மனெண்ட்டாக இங்கேயே இருக்கலாமேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டிமாவும் இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன், யுமியை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி நான் அதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லலைங்கும் போது அப்பாவும் என்னப்பா இன்னும் சொல்லியான்னு சொல்லி கேட்பாங்க. பாட்டிமா பண்ண ஹீரோ கையில் அடிச்சுட்டு என்ன இந்த விஷயத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கேன், என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன், உன்னால் சொல்ல முடியும்னா சொல்லு, நானே அவங்ககிட்ட சொல்லிடுறேன், போக போக இது பெரிய விஷயமாயிரும், பிரச்சனை ஆகிற போதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் பிளான் பண்ணியிருக்கேன், நான் சொல்லுவேன்னு சொல்லும்போது இப்படி தான் மியூசிக் எது சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்பா, கடைசியில் எல்லாத்தையும் பிரச்சனையும் கொண்டு வந்து நிற்பா, நீயும் அது மாதிரி பண்ணிடக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா தாத்தாவும் இனியும் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. பாட்டிமாவும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அப்படியே அம்மா மாதிரி பண்ணுறீங்கம்மாங்க, யாருக்கு யார் அம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இமியோட ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. அவங்க ஃப்ரெண்டோ இந்த மாதிரி நீ உங்கள் பாட்டி வீட்டில் தானே இருக்காது, தூரமாக இருக்கனால பாட்டி வந்து விட்டுட்டு போகிறாங்களா, நீ திருப்பி உன்னோட பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் சொல்லு, நம்ம 2 பேரும் ஒன்றா நடந்து வரலான்னு சொல்லிட்டு போவாங்க. இது கேட்கறதுக்கு யுமிக்கு கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தா டீச்சரும் புரிஞ்சுப்பாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண போகிறத பற்றி சொல்லும்போது ஓகே அப்போ 1 week அங்கே போய் ஸ்டே பண்ண போறியா, யுமி கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்புறம் யுமியை பார்த்து பேசும்போது அவளுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், என்ன புக்ஸ் படிப்பா, என்ன மூவி பிடிக்கும், என்ன விளையாட பிடிக்கும்னு கேளுங்கும் போது இதெல்லாம் நீயே கேட்கலாமேன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நீ தான் அவகிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கி, இது பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்குமேன்னு சொல்லும்போது அடா ஆமாம் இது நல்ல பிளான் தான், ரொம்பவே தேங்க்ஸும்பாங்க. இது மாதிரி ஒன்றையும் இமையும் பார்க்குறக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ புதுசாக கப்பிள்ஸ் டேட் பண்ணுற மாதிரி தயங்கிட்டு பேசுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இது பார்க்குறக்கு சிரிப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஏரை டைப் பண்ணிவிட்டு நான் வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோவும் இந்த மாதிரி 7 வயசு சின்ன பொண்ணுனால அவங்க தலையை பின்னிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் யுமியை பற்றி கேட்குறியா, அவள் ஹேர் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க பாட்டிமா தான் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன் கேட்குற, யுமி உன்னை தலை பின்னி விட சொன்னாலாங்கும் போது இல்லை கண்டிப்பாக அவள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்பாங்க. அப்போ ஹீரோயினும் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுமான்ட்டு தன்னோட முடியை பார்த்தினா அவுத்து காட்டுவாங்க. ஹீரோவும் உட்காந்துட்டு பின்னுவார், ஆனால் செம லூஸாக பின்னுவார். இந்த மாதிரி பின்னா அவுந்து போயிடும், கொஞ்சம் டைட்டாக பின்னுங்கும் போது டைட்டாக பின்னா வலிக்குமேம்பாங்க. அதெல்லாம் வலிக்காது, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பின்னுன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுன்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ கண்ணாடியில் ஹீரோவை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இல்லை இந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த மாதிரி எனக்கும் பின்னி விட்டாங்கம்பாங்க. யார் உங்கள் அம்மா வாங்கும்போது அவங்களும் எங்கள் அம்மா பார்த்தா பண்ணி விடுவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணி விட்டு போயிடுவாங்க, சண்டை போட்டாங்கன்னா எங்கள் அப்பாவை பண்ணி விட சொல்லுவாங்க, ஆனால் யாரும் இவ்வளோ பொறுமையாக ஜென்டலாக பண்ணதே கிடையாதுன்ட்டு ஒரு மாதிரி வருத்தமாக பேசுவாங்க. அதே மாதிரி என் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அது போக உனக்கு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் பண்ணுற பொண்ணு தானே பிடிக்கும், ஆனால் நான் அப்படி இல்லை, என்னை மன்னிச்சிடுங்கும் போது ஹீரோ அதனால என்ன இருக்குது, அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அவங்கள வெறுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ஓகே நான் இன்னும் அவங்கள வெறுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அது போக யுமியை பற்றி அவங்க வீட்டில் சொல்லிட்டியா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ முழிப்பார். ஹீரோயினும் இந்த மாதிரி யுமியை பற்றி வீட்டில் சொல்லலைன்னு மட்டும் சொல்லாதேம்பாங்க. இல்லை நான் அடுத்த டைம் மீட் பண்ணும்போது சொல்லிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க போது எப்படி மியூசிக்கியோட அம்மா அடித்தாங்களோ அதே மாதிரி ஹீரோயினும் அடிச்சுட்டு
என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு சொல்லு ஓகேவா, அதுக்கப்புறம் இதுக்கும் உனக்கு ப்ராக்டிஸ் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் போய் எல்லா டவுட்டையும் கேட்பாரு. இந்த டைமும் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொன்னீங்கல்ல, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா இப்படி கேட்குற, வானத்துக்கும் பூமிக்கும் ஜாலியாக குதிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டு வச்சுப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா யுமியோட ஸ்கூலில் பாட்டிமா பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. யுமியும் ஸ்கூல் மாற்றுறதை பற்றி பேசிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஸ்கூல் மாற்றுறதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னு தான் பேசியிருக்கேன்பாங்க. அப்போ ஸ்கூல் மாற்ற மாட்டிங்களா, நான் இங்கே தான் இருப்பேனான்னு சொல்லி கேட்கும்போது டீச்சரும் வந்துட்டு ஆமாம்மா உன்னோட சம்மர் ஸ்டோரிஸ்லாம் நான் கேட்கணும்ல, அதனால நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு யுமியும் பாட்டியும் பண்ணால் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் இந்த மாதிரி தான் நடப்பாங்க போது எனக்கு தெரியுமே, நானும் அம்மாவும் இந்த மாதிரி நடந்திருக்கோம்பாங்க. ஆனால் உனக்கும் அம்மாவுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அவள் எதுக்கு எடுத்தாலும் இதை பண்ண அதை பண்ணுனா நோ சொல்லிகிட்டே இருப்பான், ஆனால் நீ அப்படி கிடையாதுங்கும் போது யுமி இல்லை நானும் நோ சொல்லுவேன். இப்போ கூட எனக்கு இந்த ஸ்கூல் மாற்றுறதுல விருப்பம் இல்லை, ஆனால் நான் அதை பண்ணி தானே ஆகணுங்கும்போது பாட்டிமாவும் உனக்கு ஸ்கூல் மாற்றுறது விருப்பம் இல்லையா, ஆனால் நட்டுக்கோக்காண்டி நீ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா, அவன் வீட்டிலேருந்து இங்கே வர்றது ரொம்ப கஷ்டந்தாமான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்கூல் மாற்றாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாட்டிமான்னு சொல்லிட்டு யுமி கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம சம்மர் பிரேக்கில் ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க. யுமியும் நட்டுக்கோ கூட சேர்ந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவனும் ஒரு ஃபேமிலி மெம்பர் தானேன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த சைடு ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தன் கல்யாணத்தை பற்றி சொல்ல போகிறாருன்ட்டு தரபுலாம் விழுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோன்னு பார்த்தா ஒரு லைப்ரரிக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கேட்க சொல்லியிருப்பாங்களே என்னென்ன பிடிக்கும்ட்டு, அதில் ஒரு புக்கு சொல்லியிருப்பாங்க, அதை வாங்குறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி யுமிச்சானுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் பார்த்தா அவங்க வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோ வீட்டில் ஹீரோவும் வந்திருப்பாங்க, எல்லாம் சாப்பாடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அப்பாவும் இந்த மாதிரி ஏதோ சொல்லணும்னு சொன்னியப்பா சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நினச்ச, இதை கேட்டு நாங்கள் ஷாக்காகவும் நினச்சியா இல்லை திட்டுவோன்னு நினச்சேன், அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம், எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டியூ டேட்லாம் எப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை ப்ளஸ் பண்ணிட்டும் கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ இல்லை நான் சொல்ல வரதை கேளுங்கும் போது ஐயோ ஆமாம்மா நாங்கள் ஓவர் ஹைப் ஆகிட்டோம், ஹீரோயின் இப்படிக்கா ஓகேவா டியூ டேட்லாம் எப்போன்னு சொல்லி அம்மா கேட்கும்போது இந்த மாதிரி இது ஹீரோயினோட குழந்தை கிடையாதுங்கப்பாங்க. அப்போ அம்மா ஷாக் ஆகி எழுந்திரிச்சிட்டு நீ அவளை சீட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நான் சொல்கிறத கேளுங்கம்மா உட்காருங்கம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபியூனரல் அட்டென்ட் பண்ண போயிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களோட ஃபியூனரல் தான். அங்கே போகும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ட்டு. அவளுக்கு 7 வயசாச்சுன்னு சொல்லி சொல்லும் போதும் எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க. அப்போ அம்மாவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது உனக்கு தெரியாதா, அவங்க உன்கிட்ட சொல்லவே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் அதை அவள் அபார்ட் பண்ணிட்டான்னு நினச்சிங்கும் போது அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன சொல்கிற, நீ அவளை அபார்ட் பண்ண சொன்னியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நான் எதுவுமே சொல்லேம்பாங்க. அப்போ நீ தானே அபோர்ஷன் ஷீட்டில் சைன் போட்டிருப்பேன், அப்போ அதுக்கு காரணம் நீ தான் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி, அவளோட விருப்பம் தான் அந்த குழந்தையை வச்சிருக்கிறதும் அபார்ட் பண்ணுறதும் அல்ல, நான் எந்த தப்புமே சொல்ல, ஆனால் நீ ஒரு பர்சனாக இருந்து என்ன சொல்லியிருக்கணும், இல்லை வேண்டாம் இந்த குழந்தைய வச்சுக்கலான் இருக்கணும், ஆனால் நீ அபார்ஷன் ஷீட்டில் சைன் போட்டு கொடுத்துட்டீல, அது போக நீங்களாம் மென்ஸ் உங்களுக்கு என்ன வழியை கோ த்ரூ பண்ணுவோன்னு எதுவுமே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு அபார்ஷன் ஷீட்டில் சைன் போடுவீங்க, பேமெண்ட் பண்ணுவீங்க, நாளை நல்ல வார்த்தை பேசுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள வழியை கோ த்ரூ பண்ணுறது அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு தன்னோட குழந்தைய மறைச்சிட்டாலாம் உன்கிட்ட இருந்துன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாதும்பாங்க. ஆனால் இது உங்ககிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, இந்த விஷயத்தெல்லாம் அம்மா கிட்டேருந்து மறைச்சிட்டுலாம் உன் காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே நல்லது கிட்டது பார்த்து வளர்த்திருக்கோம், ஆனால் இந்த விஷயத்தை எப்படி உனக்கு மறைக்கணும்னு தோணுச்சுங்கும் போது இல்லைம்மா நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் சொல்லி சொல்லுவாங்க. அது போக அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீயும் ஹீரோயினும் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஹீரோயின் என்ன முடிவு எடுத்தாலுமே நான் அவள் கூட சப்போர்ட் பண்ணி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் உள்ள 3 பேருமே சொல்லுவாங்க. அந்த குழந்தை பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது யுமின்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மாவும் கேர்ள் பேபியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்பாங்க, யுமிச்சான் பேர் கேட்கறக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதுல. அம்மாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு அமைதி பண்ணால் நிலவிட்டு இருக்கோம். டக்குன்னு அம்மா ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி எனக்கு பேர பசங்க இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிடைப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பாங்க. அப்பாவும் சைலண்ட்டு அம்மா கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவளை மீட் பண்ணும் போல் இருக்குது, இங்கே கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இம்மையும் பார்த்தா வீட்டில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அப்படி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க.
எப்படி கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோவும் அவங்க அம்மா உட்காந்து பேசுகிறத காட்டுவாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்களா, எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது கேன்சர்லன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அம்மாவும் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான நாட்கள் எதுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது டிவோர்ஸ் ஆனதான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அந்த டிவோர்ஸ் ஆகிட்டு எனக்கு ரீமேரேஜ் ஆகிற அந்த இன்பிட்வீன் கேப் இருக்குது பார்த்தியா, அதுதான். அந்த டைமில் நம்மக்கிட்ட காசும் இருக்காது, பணமும் இருக்காது, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த சமயம் நான் காசுக்காண்டி நிறையாவே வேலை பார்த்தேன். அப்போ என் ஹேரெல்லாம் கேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டைமும் இருந்ததில்லை, அதே சமயம் மணியும் இருந்ததில்லை. அந்த காசை கொண்டு போய் நான் சலூனில் செலவு பண்ண எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகிருக்கும். அதை நினச்சி எனக்கு இப்போயும் வருத்தமாக இருக்குப்பா, ஏன்னா நான் உனக்கு நல்ல அம்மாவாக இருந்ததில்லைன்னு சொல்லும்போது ஹீரோ சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே வராது. அம்மாவும் ஹீரோவை அடிச்சுட்டு ஏண்டா நீ இப்போ டைலாக் சொல்லணுண்டா, இந்த மாதிரி இல்லைம்மா நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் கிரேட் மாம், இந்த உலகத்துலேயே நீங்கள் நல்ல மம்மின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தா நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கியான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் அந்த சமயத்தில் நான் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணமா, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் எனக்கு அவங்க பேரை ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது ஆமாப்பா, நம்ம கஷ்டப்படுற சமயத்தில் ஒருத்தர் சிலர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம வாழ்க்கையை கேட்டு பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது போக கண்டிப்பாக மிசுக்கிக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி கண்டுபிடி, ஏன்னா அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா, அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சிட்டின்னா உனக்கு மிசுக்கியோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியும், நீ அதை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கண்டிப்பாக பண்ணுவாமான்ட்டு அப்பா என்ன பண்ணுறாதுன்னு கேட்பாங்க. அவர் குளிச்சுட்ருக்காருன்னு நினைக்கிறேன்பாங்க. இல்லைம்மா, இந்த அப்பா இல்லை, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு அப்பா இருந்தார் அவருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக எங்கேயாச்சும் நல்லா வாழ்ந்துட்டுருப்பாருப்பான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு யுமியை காட்டுவாங்க. அவங்க லைப்ரரிக்கு வந்திருப்பாங்க அங்கிளை மீட் பண்ணுறக்காண்டி. அவரும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. என்ன இந்த பக்கம் இங்கே லைப்ரரி ரொம்ப லாங்காக இருந்திருக்குமே, பாட்டிமாவை பக்கத்தில் இருக்க லைப்ரரி கூட்டிகிட்டு போக சொல்லாமேங்கும்போது நான் ஒன்றும் லைப்ரரிக்காண்டி வரல, உங்களை மீட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேங்கும்போது அவர் சிரிச்சிருவார். இல்லையே, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இங்கே வரக்கு ஒரே ரீசன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நட்டுக்கோவா, ஆமாம் அவர் என் கூட நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அது போக எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறாரு இந்த சம்மர் லீவில், நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சிரிச்சிருவார். நான் எதுக்கு வரணும், உனக்கு உன்னோட பாட்டி, தாத்தா, அப்பா, அப்புறம் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க, உனக்கு இப்போ நிறையா பேர் இருக்காங்க, நான் வரணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து ஃபுட்டை ஹீட் பண்ண வச்சுருப்பாரு. அது எடுக்கிறக்காண்டி போகும்போது இந்த மாதிரி அம்மா இங்கே ஒர்க் பண்ணுற சமயத்தில் நீங்கள் மட்டும்தானே எனக்கு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு அது கேட்டு ஒரு மாதிரி ஆயிடும். நைட்டு அவங்க கோவொர்க்கர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடியும் ஆமாம், அவளுக்கு உடம்பு சரியாமல் போனதுக்கப்புறம் நீ தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட, அவள் இறந்து போனதுக்கப்புறம் அவள் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கிறது தப்பு தானேன்னு சொல்லும்போது அவரும் நமக்கும் அவளுக்கும் எந்த பிளட் ரிலேஷனுமே கிடையாது, அவன் ஏன் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கணுங்கும்போது அப்படி கிடையாதுப்பா, அவங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்தில் நீ அவளுக்கு உதவியாக இருந்திருக்க, அவள் ஓவர் டைம் பண்ணும்போது நீ யுமிச்சனை நல்லபடியாக பார்த்துருக்க, அப்போ அவளுக்கு கண்டிப்பாக அவன் மேலே பாசம் இருக்கும், இந்த மாதிரி அவளை அவாய்ட் பண்ணுறது எனக்கு நல்லதாக தோணலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரும் அதை பற்றி யோசிப்பார். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யுமிச்சனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அங்கே உள்ள அப்பா அம்மாவும் யுமிச்சனை வெல்கம் பண்ணுவாங்க. இவங்களும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இவங்களும் நான் தான் என்னோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது தம்பியும் ஆசையாக ஓடி வந்து யுமிச்சனை பார்ப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே நல்லாவே வைப் செட் ஆகிடும். வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்தோன்னா ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. தம்பி பார்த்திங்கன்னா யுமியை அவங்க அம்மா கிட்ட காட்டுறக்காண்டி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதாவது இறந்து போன அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அது நம்ம 2 பேர்த்துக்குள்ளே தான் இருக்கணும், இந்த மாதிரி இவங்களையும் நான் மம்மின்னு தான் கூப்பிடுவேன், இது யார்கிட்டேயும் சொல்லிடக்கூடாது சரியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சமயம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் கொண்டு வந்துட்டு உங்கள் அம்மா கண்டி கொண்டு வந்திருக்கேன்னு கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிப்பார். அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிசுகி வீட்டில் தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டே பண்ண போகிறாங்க, அவங்களுக்காண்டி ஒரு பவுல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்பாவும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபோன் கால் மூலமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஹீரோயின் என்ன முடிவெடுத்தாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நீ இந்த வீக் ஃப்ரீ தானே, யுமி உன்னை மீட் பண்ணணுன்னு சொன்னால் வரியான்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட்டு நமக்கு மிசுக்கியோட வீட்டில் தான் காட்டுவாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்திருக்கும். இவங்களும் அட்டன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி நான் ஹீரோவோட அம்மா பேசுகிறேன்,
இந்த மாதிரி நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசியிருக்கணும், இப்போ பேசுகிறது ரொம்ப சாரின்னு சொல்லும்போது அவங்களும் இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே யுமியை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அவள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் வீட்டை பற்றியும் உங்களை பற்றினா பேசிக்கிட்டே இருந்தான்னு சொல்லும்போது அவங்களும் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறக்காண்டி வரோம், இப்போ வரதே ரேட்டு தான், எங்களை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக உங்களையும் மிஸ்ஸிக்கையும் மீட் பண்ணி நாங்கள் வணக்கம் வைக்க போகிறோன்னு சொல்லும்போது அவங்களும் மிஸ்ஸிக்கும் இதுதான் விரும்புகிறா, அவளும் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 மம்மிஸும் பற்றினா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஹீரோயின் பார்த்தா ஏர் சலூனுக்காண்டி வந்திருப்பாங்க. அந்த சமயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மம்மி பார்த்தா கஸ்டமராக வந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கனால அடிக்கடி சலூனுக்கு வர முடியறது இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தா கேட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ பண்ணது எல்லாமே தேங்க்ஸ்ன்ட்டு. ஆனால் ஹீரோயின் ஏதோ விஷயத்தை பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராக காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்டே பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. தவிர வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போவார். இந்த ரூமை நீ எடுத்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், இது எல்லா ரூமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூம் ஆகிடுச்சு, க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைப்பான்னு சொல்லும்போது அவரும் உள்ளே போகலான்னு பார்ப்பாரு. அப்போ இது மிஸ்ஸிக்கியோட ரூமுன்னு சொல்லும்போது அவரும் நான் எப்படி இங்கேங்கும்போது அதனால் என்ன எதுவுமே இல்லை, இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாங்க. ஹீரோ யோசிச்சுட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுவார். அப்போ நம்மளுக்கு பாஸ்டில் நடந்ததை காட்டுவாங்க. யுமியும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட பறக்கிறக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிசுகிக்கு ரொம்பவே உடம்பு முடியலாமல் போயிருக்கும். அவங்களும் இந்த மாதிரி நீ பாட்டி கூட படுத்து தூங்குவே நினச்சேன், இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்லன்னு சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களும் லைட் ஆன் பண்ணிவிட்டு சரி அம்மா கிட்டே வந்து படுத்துக்கோம்பாங்க. இந்த மாதிரி நீ பாட்டிக்கிட்ட படுக்கலாம் இல்லைம்மா, அம்மா சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லும்போது அண்ணா இப்போ நீங்கள் தானேம்மா இருக்கேன், நான் உங்கக்கூடயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுமி படுத்து தூங்க ஆரம்பிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மிசுகி கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவங்க இறக்க போகிற தருவாயில் தான் அந்த சமயத்தில் இருந்திருப்பாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோ அந்த ரூம்குள்ளே வந்துட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு அந்த பெட்டில் பார்த்தினா படுத்துட்டு இருப்பாங்க. யுமியும் ஓடி வந்து ஹீரோ மேலே படுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்போ குளிக்க வரீங்கன்னு பாட்டி கேட்டுட்டு வர சொன்னாங்கம்பாங்க. ஹீரோவும் சரி இப்போ வரேன், இந்த மாதிரி நீ இந்த ரூமில் மிசுகி கூட இருந்திருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது நாங்கள் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி அந்த லைப்ரரி பக்கத்தில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோன்னு சொல்லும்போது ஹீரோவோ நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது யுமியும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு பார்த்தா அந்த அங்கிள் வீட்டில் தான் கட்டுவாங்க. அவர் சோஃபாவில் உட்காந்துருக்க சமயம் அந்த இடத்துல யுமியோட பேண்டை எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் யுமி அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு யுமியை பார்த்தா இவர் மிஸ் பண்ணுவார். அப்படியே திருப்பி இங்கே வீட்டில் காட்டுவாங்க. ஹீரோ பார்த்தா யுமிக்கு ஆட்ரே பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் ரொம்ப லாங்கில் வச்சு பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்தா பாட்டிமா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணினா அவளுக்கு சளி பிடிச்சிக்க போதுப்பா, கொஞ்சம் ஹாட்டில் வச்சு பண்ணு, ஒன்றும் ஆகாதுங்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டு யுமிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஹாட்டாக வச்சு பண்ணுறேன், உனக்கு சுட்டுச்சுன்னா சொல்லு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்பாங்க. யுமியும் சொல்லுவாங்க. இப்படி ஹீரோ சொல்லுவார், அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆனாலும் இப்போயும் பார்த்தா லாங் டிஸ்டன்ஸில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தாத்தாவும் வந்துட்டு காலையில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ அரிசி ஊற வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டிமா கிட்டேருந்து ரிப்ளை வராது. பக்கத்தில் வந்து பார்த்தா ஹீரோ பண்ண நினச்சி பார்த்தா சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ தாத்தாவோ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லைங்கும்போது சரி எவ்வளோ அரிசி ஊற வைக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன கேட்குறீங்க, 4 பேத்துக்கு தகுந்த மாதிரி ஊற வைங்கும்போது அதுதான்மா எவ்வளோன்னு சொல்லி கேசிட்டு இவங்க இருக்கும்போதே அந்த சமயம் பார்த்தீங்கன்னா யுமி ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கிறீங்க, எனக்கு தூக்கமாக வருது, எப்போ தான் இதை பண்ணி முடிப்பீங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க கேட்டு சிரிச்சிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது.